Praise the Lord everyone. ஸோ இப்பொழுதும் நாங்கள் இந்த நாள் we have 3 songs கிறிஸ்மஸ் பாடல்கள் இருக்குது. ஸோ அதை பாடி முடித்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வார்த்தையும் பார்க்க போகிறோம். முற்றிலும் பிரயோஜனப்படும்படியாய் உங்களை அன்போடு இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்க்கும்படியாக அழைக்கிறோம். முற்றிலும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேரம் நல்ல நேரம் விண்தூதர் பாடும் காணும் இந்த காலம் வெண்படுத்தும் நேரம் நல்ல நேரம் விண்தூதர் பாடும் காணும் இந்த காலம் மண்ணில் வந்தவரே விண்ணின் வேந்தனே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாடகனே. மண்ணில் வந்தவரே விண்ணின் வேந்தனே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாடகனே. நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, அவரின் நாமம் அதிசயமே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, அவரின் நாமம் அதிசயமே. வெண்படுத்தும் நேரம் நல்ல நேரம் விண்தூதர் பாடும் காணும் இந்த வெண்படுத்தும் நேரம் நல்ல நேரம் விண்தூதர் பாடும் காணும் இந்த காலம். மண்ணில் வந்தவரே விண்ணின் வேந்தனே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாடகனே. மண்ணில் வந்தவரே விண்ணின் வேந்தனே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாடகனே. நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, அவரின் நாமம் அதிசயமே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, அவரின் நாமம் அதிசயமே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அவர் அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அவர் அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விண்ணை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விண்ணை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, தேசிய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமிது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரும் கதரும் வேலையது, தேசிய மண்ணில் உதித்தார். தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாச்சோதி மானிடரானார். இந்த பாட்டில் வந்து அடுத்த பாடுற லைனில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லைன் இருக்குது. என்ன இருக்குன்னா, நாசரேத்திலோ அந்த நன்மை பிறந்தது. என் வாழ்க்கையில் நன்மை நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற நம்பிக்கையோட அப்படின்ற ஒரு, அதாவது நமக்கு வந்து எப்போ பாசிட்டிவான நம்பிக்கை இல்லை, நடக்கவே நடக்காது எனக்கு அற்புதம்ன்ற மாதிரி அப்படி நம்பிக்கையோடு யாராவது இருந்தீங்கன்னா
அதே மாதிரி தான் அப்போ இருந்துச்சு அப்படின்ற. ஜீசஸ் பிறப்பு அப்போ நாசரேத்துலேருந்து நன்மை வராது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து தான் வந்தார். அவரால் இவ்வளோ நன்மைகளை செய்ய முடியும்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நன்மைகள் கர்த்தரால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையை தான் இந்த பாட்டில் வரிகள் நமக்கு நிச்சயமாக கொடுக்குது. அந்த நம்பிக்கையோடு பாடலாமா? மானிடரின் பாவ வாழ்வை மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவ வாழ்வை மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் நன்மை அலை. உங்களுடைய நம்பிக்கை இப்பொழுதே வருகிறது. எனக்கு நன்மை நடக்கும்னு சொல்லுங்க வாய்க்கு தெரிந்து. நன்மை பிறந்ததே. நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த லைனை மறுபடியும் பாடலாமா? நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. மேசியா மண்ணில் ஓடினார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. மேசியா மண்ணில் ஓடினார். மாட்டுத்தொழுவம் வெறிந்தெடுத்தார் மா தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை அளித்தார், மா தியாகியாய் வளர்ந்தார். இந்த பாடலை தெரிந்தவர்கள் நிச்சயமாக பாடலாம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டுத் தொழுவம் தெரிந்தெடுத்தார் மகாதேவ தேவனே. மாட்டுத் தொழுவம் தெரிந்தெடுத்தார் தேவதேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மத்தியாகியாய் வளர்ந்தார். மத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும்
நமக்கே, வீண் ஆசையும் நமக்கே. அந்த மோகத்துல என்னத்தை விடுப்போம், என்னத்தை உண்போம், இதே ஒரு இதுவா நினைப்பா இருந்து கர்த்தரை மறந்துட்டு கர்த்தரை பார்த்து ஆண்டவரே இந்த காரியம் அந்த காரியம் இதே யோசிக்காம, எனக்காக நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, நான் இதை பத்தி இது யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரை முதன்மையா வைத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம நிச்சயமாக தேடும் போது அவர் இவைகள் எல்லாவற்றும் நமக்கு கூட கொடுப்பாராக. எதெல்லாம் தேவையோ நம்ம என்னெல்லாம் அது கேட்குறோமோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாகவே ஆண்டவர் கொடுக்க ரெடி. ஆனால் நம்ம அதையே பார்க்காம கர்த்தருடைய கையிலேருந்து என்ன வரும்ன்றதை மட்டும் பார்க்காம நான் எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்றதை பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அதிகமாக தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன பண்ண காட்டு புஷ்பங்களை அழகாக இது பண்ணி முற்றிலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சாலமனுடைய அவர்கிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த அவருடைய வஸ்திரங்களை விட அந்த புஷ்பங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆடைகள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இருக்கு. அப்போ அவர் நிச்சயமாக நம்மளுக்கும் அவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாய் நமக்கு என்னென்ன தேவைகள் நமக்கு நிச்சயமாக என்னென்றது நமக்கு தேவைன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனும் கர்த்தரை நன்றி சொல்லிட்டே கர்த்தரை இன்னும் அதிகமாக பாடிட்டே, கர்த்தாவே உங்கள் ராஜ்யத்தையும் உங்கள் நீதியும் நான் நிச்சயமாக இன்னும் அதிகமாக தேட போகிறேன்ற ஒரு மனநிலையோடு நம்ம நிச்சயமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிக்காமல் எப்படி இருக்க முடியும் அவரால்? அவருடைய இருதயம் நிச்சயமாக ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயம் தானே. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக நன்மையை நிச்சயமாக செய்வார். அவர் நிச்சயமாக நீதி வழங்காதுறார் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை we just want to give you, we want to use this opportunity to give that hope to you. எஸ், அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம். இயேசுவிடம் அப்படியே முற்றிலும் ஒப்பு கொடுத்து, எஸ் ஜீசஸ், நீங்கள் எங்களுக்காக எல்லா கஷ்டமும் பட்டீங்க ஆண்டவரே, நாங்கள் ஏன் கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்? இந்த வாழ்க்கையை நிச்சயமாக தேவன் உங்களுக்காக வாழ உதவி செய்யுங்க. அந்த நம்பிக்கையை, அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு விஷயத்தை இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு நிச்சயமாக தரட்டும். கர்த்தர் எனக்காக இவ்வளோ செஞ்சிருக்கும் போது நான் ஏன் கர்த்தருக்காக ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம அப்படின்ற ஒரு உற்சாகம் இப்பொழுது இந்த ஒரு வேர்ஷிப்பை கேட்குற அத்தனை பேருக்கும் வரட்டும். நான் என்ன செஞ்சேன் கர்த்தர்கிட்ட எதுனா எப்பவுமே எனக்கு அது செய்வார் இது செய்வார் அவர்கிட்டே கேட்குறேன். நான் என்ன செஞ்சேன் அவருக்கு? அவர் எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறார். மேன்மை வெறுத்து தாழ்மை தரித்தாரு. நான் என்ன செய்கிறேன் அவருக்காக? நமக்கு வந்த ஒரு கேள்வி எங்களை முற்றிலும் நிரப்பினதற்காக நன்றி. உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். லெட்ஸ் see a word. இதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக will do a small prayer. Stay tuned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நம்ம ஒரு சின்ன ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை அடையும் நடிக்கு அவரை அந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அநேக ஸ்டார்ஸ் இருக்கும். கிறிஸ்டியன் வீடுகளெல்லாம் ஸ்டார்ஸ் இருக்கும். அதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெக்கரேஷன் எல்லாரும் ஒரு பக்கம் கேரல் பேர் வச்சுருப்பாங்க. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கெலாம் இது எல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா கர்த்தருடைய பிறப்பை என்ன பண்ணிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்மளே அப்போது ஞாபகப்படுத்தியிருக்கோம். எனக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்க நம்ம ஏதோ கரெக்டாக சர்ச்சுக்கு அந்த டே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ்ஸை போயிட்டு அந்த இடத்துல போய் காட்டிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. அது ரிட்டர்னாக நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஒரு சின்ன மெசேஜ் மூலமாக we are going to see இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டாபிக் என்னென்னா மை கான்ட்ரிபியூஷன், என்னுடைய பங்களிப்பு. அந்த டாப்பிக்கும் இப்போ கேட்ட வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்கலாம். அதாவது நமக்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன கொடுத்துருக்கிறார். அது சாதாரண விஷயமே இல்லை. டார்லிங் ஆஃப் ஹெவன் ஆகிய ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் அவ்வளோ மேன்மையோடு இருக்கிறார்.
இதுக்கு முன்னாடி கூட பாட்டில் பார்த்தோம், அவர் முற்றிலும் மேன்மை வந்து வெறுத்து தாழ்மை தரித்தார். எதனால்? நம்ம மீட்கும்படியா, நம்மளை முற்றிலுமாக மீட்கும்படியா அவர் அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸை நமக்காக பண்ணுறாரு. அப்படி பண்ணி நம்மளுடைய பாவங்களுக்காக ஒரே மனிதனுடைய தவறுனால எல்லார் மேலேயும் சாபம் வரும். ஆதாமுடைய அவரோட மிஸ்டேக்னால அந்த சாபம் எல்லார் மேலேயும் வரும்னா அது லாஜிக் இல்லைல்ல. அது எப்படி ஒருத்தர் தப்பு பண்ணதுக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு அந்த விஷயம் லாஜிக் இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படியாவது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரே மனிதனுடைய ரட்சிப்புனால, அதாவது ஒரே ஒரு மனிதனுடைய நீதியினால் எல்லாரும் நீதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸை நமக்காக இது அனுப்பி கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுறாரு? ஜீசஸ் மூலமாக நமக்கு ரட்சிப்பை, அவர் மூலமாக நமக்கு தேவையான நீதியை, நமக்கு தேவையான ராஜ்யத்தை அவர் நமக்காக நிச்சயமாக தரத்துக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. இவ்வளோ பண்ண ஆண்டவருக்கு வாட் இஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன்? நம்மளுடைய பங்களிப்பு என்ன? சர்ச்சில் போயிட்டு நல்ல ஒரு இருக்க புத்தாடைகளை போய் நிற்கிறது மட்டும் தானா, அல்லது ஸ்டார் கட்டுறது மட்டும் தானா, அல்ல ட்ரீ வைக்கிறது மட்டும்தானா? அது மட்டும்தானா நம்ம பங்களிப்பு அப்படின்னு கேட்டோன்னா, நம்முடைய பங்களிப்பு என்னென்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு ரோல், நமக்கு ஒரு பர்பஸ், நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு அதை நோக்கி ஓடுகிறவர்களாய் நம்மை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவாராக. we have a purpose. நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க கேமராவுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது பர்பஸ் என்ன? இப்போது இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை உங்ககிட்ட காட்டணும். இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நான் ரொம்ப சூப்பராக அது பேச தெரியாது எனக்கு, ஆனால் என்னுடைய வாய்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது, இந்த வார்த்தையை பேசுன்றது. அதை நான் என்ன உணர்ந்து கொண்டுக்கிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தை ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்சதை இந்த இடத்துல உங்கள் முன்னாடி கொண்டு வர மெசேஜாக. உங்கள் பர்பஸ் என்ன? வாட் இஸ் யோர் கான்ட்ரிபியூஷன்? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். இன்னும் எக்கச்சக்கமாக கர்த்தர் நிச்சயமாக பண்ண வைப்பார்ன்ற விசுவாசம் அவர் தான் கொடுக்குறாரு. ஃபைன், உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன? வாட் இஸ் யோர் கான்ட்ரிபியூஷன்? நமக்காக ஜீசஸ் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, நம்ம அவருக்காக திருப்பி வந்து என்ன பண்ண போகிறோம்? அவங்க அதை பண்ணுறாங்க, அதனால நானும் இதை பண்ணுறேன். அவங்க பாடுறாங்க, நானும் பாடுறேன். இவங்க இதை பண்ணுறாங்க, மற்றவங்கள பார்த்து எதையும் பண்ண வேணாம். உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் வர சந்ததியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம முக்கால்வாசி நேரங்களை மற்றவர்களை பார்க்கறதை விட என் ரோல் என்ன? நான் வந்து சிங்காசனத்துக்கு அதுக்கு முன்னாடி நிற்கும் போது நான் போய் மொத்தமாக கூட்டமாக நிற்க மாட்டேன், நான் மட்டும் தான் தனியாக போய் நிற்பேன். அப்போ வந்து கர்த்தர் கேட்பார், உன் வாழ்க்கையை வச்சு நீ வந்து என்ன பண்ணேன்னு கேட்பார். நீ இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்ந்தியே, என்னுடைய வார்த்தையை கேட்டியே, நீ அநேக விஷயங்களாக இருந்தியே, அதெல்லாம் வச்சு நீ வந்து என் ராஜ்யத்துக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு அவர் கேட்கும்போது நம்ம வந்து இந்த அளவுக்கு ஆன்சரபுளாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த நாள் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பயந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ரோலை கண்டுபிடிச்சி அதை செய்கிறவர்களாய், நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்க்காம யாரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணாமல் என் ரோல் என்ன? இட் மே பி வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கலாம். இட் மே பி வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட், ஏதோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கலாம். யார் அதை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்ப்பார், அவர் அங்கீகரிப்பார். ஸோ உங்களுடைய காலிங் என்ன, உங்களோட ரோல் என்னன்றதை கரெக்டாக புரிந்து கொள்ள உங்களை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இதுக்கப்புறம் நடத்துவாராக. இதுதான் கிறிஸ்மஸ் மெசேஜ் இந்த நாள் நம்ம கேட்குறது. வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்? அவர் கான்ட்ரிபியூஷன் அவர் முடிச்சிட்டாரு. வருஷம் அதை நம்ம என்ன கொண்டாடிட்டே இருக்கோம். வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் கேள்வியோட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் திஸ் மெசேஜ். அதுக்கு முன்னாடி இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கிறிஸ்துவன்னு ஒருத்தரை பற்றி நான் இப்போ தான் கேட்குற வாட்டி அப்படின்னு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கும் ஒரு ரோல் வச்சுருக்காருன்றதை மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட். உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு தேவை நமக்குள்ளே இருக்கிற வாஞ்சை தான். உண்மையிலே வாஞ்சியோடு நான் எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆண்டவருக்கு. அது எந்த விதத்தில் முடியுதோ அந்த விதத்தில் நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். அப்பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக அங்கீகரிப்பார். ஸோ அவர் உங்களுக்காக தான் அவர் என்ன பண்ணார்? இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். அவர் வந்து உங்களுக்காக தான் பிறந்தார், உங்களுக்காக தான் மரித்தார், உங்களை மீட்க. whoever believes in him, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஒருத்தர் கூட கெட்டு போகாமல், யார் விசுவாசிக்கிறாங்களோ ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்றது தான் ஆண்டவருடைய ஆசை. ஸோ நீங்கள் இன்னைக்கு விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்களை இப்போவே மீட்கொள்ள அவர் ரெடி. அப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கண்களை மூடலாம். லெட்ஸ் க்ளோஸ் our eyes and seek our Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆண்டவரே, உங்கள் முன்பாக வருகிறோம். தேவன், உங்கள் கான்ட்ரிபியூஷனை நீங்கள் முடிச்சிட்டிங்க. எங்கள் கான்ட்ரிபியூஷனை நாங்கள்
இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாக உண்மை உத்தமாக செய்ய உங்களுடைய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. தேவன் அதே நேரத்தில் இப்பொழுது தான் இது ஃபஸ்ட் டைம் உங்களை பற்றி கேட்குற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. நீங்கள் அவங்கள ரொம்ப நேசிக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் அவங்க இப்பொழுது பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. பிதாவுடைய சித்தம் இல்லாமல் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தர் கூட உங்களை பற்றி என்ன பண்ண கேட்கக்கூட முடியாது. ஸோ அவங்க இந்த வார்த்தையை இப்பொழுது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதே உங்கள் சித்தம் தான். ஸோ அவங்களை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நேசிக்கிறீங்க, அதற்காக நன்றி. அவங்க இந்த நேரத்தில் எப்படி ரட்சிப்படைய வேண்டும், எப்படி அவங்களோட கான்ட்ரிபியூஷனை அவங்க நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை நீங்களே அவங்களுக்கு போதித்து நடத்துங்க. உம்மிடம் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். யூ ஹெல்ப் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆஸ் யோர் பீப்புள். தேவனுடைய ஜனங்களாகிய நாங்களும் கர்த்தாவே உங்களுக்கு முன்னாடி நாங்கள் முற்றிலும் அக்கௌண்டபிளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில் பேசுகிற அத்தனை வார்த்தைக்கும் நாங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிளாக இருக்குன்றது மட்டும் நாங்கள் நிச்சயமாக மறந்துடாமல் தேவன் எங்கள் ரோல் கான்ட்ரிபியூஷனை நாங்கள் இன்னும் அதிக உண்மையத்தோடு செய்ய உங்களுடைய கிருபைகளை தாங்க. இந்த நேரத்தில் வந்து யாராவது சிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவன். இப்போ நீங்கள் யாராவது சிக்காந்தீங்கன்னா உங்களுடைய கரத்தை அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சால் எந்த இடத்துல சிக்னஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்பொழுது ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சுகமும் கர்த்தருடைய விடுதலையும் உங்கள் மத்தியில் கலந்து வருவதாக. எஸ் ஜீசஸ், உங்களை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதே ஏதோ ஒரு விதமான பயங்கரமான வியாதியோடு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு தான் அவங்களுடைய விடுதலை அப்படின்றத நீங்கள் இப்பொழுதே முன்குறித்து வச்சிருந்ததற்காக நன்றி. உம்முடைய விடுதலை அவங்க வாழ்க்கையில் பேசுகிறோம். நீர் முற்றிலும் உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமையினால் அவங்களை முற்றிலுமாக சுகத்தை அளித்து நீர் முற்றிலுமாக விடுதலை பண்ணுகிறதற்காக இயேசுவின் நாமத்தினால in the name of Jesus Christ you are healed. they are healed. காக நன்றி. இப்பொழுதே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக தானே நீங்கள் வந்தீங்க, எங்களுக்காக தானே நீங்கள் அத்தனை காயங்கள் பட்டீங்க. அதன் மூலமாக உங்களுடைய விடுதலை நாங்கள் இப்போது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். எஸ்பெஷலி ஹீலிங் இன் த மைண்ட்ஸ். அநேகர் தங்களோட சிந்தனைகளில் பயங்கர போராட்டத்தோடு, பயங்கர வியாகுலத்தோடு, பயங்கர கஷ்டத்தோட சிந்தனையில் பயங்கர மென்டல் டார்ச்சர் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்க பிரச்சனையை அவங்களால கொஞ்சம் கூட தாங்க முடியாமா அப்படின்னா அவங்களோட ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு இருக்கிற அந்த மொத்த ஸ்ட்ரெஸ் அவங்களால சுத்தமாக தாங்க முடியல. அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் பேசுகிறதற்காக நன்றி. நீங்கள் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் அவங்களோட சூழ்நிலைகளை முற்றிலுமாய் மாற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே. முற்றிலும் ரட்சிங்க. எஸ்பெஷலி வி ஆர் ப்ரேயிங் ஃபார் த ஹீலிங் மைண்ட்ஸ். யாராவது ஒருத்தர் இந்த நேரத்தில் சிந்தையில் பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா உம்முடைய சத்தியம் அவங்களை முற்றிலுமாக விடுதலை பண்ணணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவங்களை முற்றிலும் விடுதலை ஆக்கட்டும். அவங்க உட்கார்ந்து உம்முடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாக படிக்க உம்முடைய கிருபைகளை தாங்க. உம்மிடம் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்குறோம். உண்மையாக அவங்களை நோக்கி கூப்பிடுறேன். இந்த நாள் முற்றிலுமாக நான் இனிலேருந்து என் கான்ட்ரிபியூஷனை செய்கிறேன். நான் இத்தனை நாள் எப்படியோ வந்துட்டேன். நான் இத்தனை நாள் அவங்களோட இவங்களோட நான் வந்து வேறு எந்தெந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் யாரோடையும் நான் இது கம்பேர் பண்ணி பார்க்க போகிறதில்ல. எனக்கு இருக்க விஷயத்த நான் பார்க்க போகிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக நான் மட்டும் நிற்கும் போது நான் அவர்கிட்ட நிச்சயமாக ஆன்சரபிளாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக உங்ககிட்ட தாங்களை அப்படியே முற்றிலும் ஒப்பு கொடுக்குறவங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படி நானும் எங்கள் எல்லாருமே அத்தனை பேரையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. we are answerable, we are accountable for all the things we received. தேவன் உங்கள் முன்பாக வந்த ஒரு பயத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு முற்றிலும் விலக எங்களுக்கு உங்களுடைய கிருபைகளை இப்பொழுதே தாங்க. முற்றிலும் மனமாற எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருடைய வாழ்க்கைகளும் நீர் மாற்றுங்க. அந்த நம்பிக்கை, அந்த மாற்றத்தை இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு நிச்சயமாக செய்வதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.